அனைவருக்கும் வணக்கம். மதுரை சித்திரை திருவிழா அப்படிங்கிறது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் ஆகிய முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அழகர் கோவிலுடைய ஒருங்கிணைந்த பிரம்மாண்டமான ஒரு கால நிகழ்வாக பார்க்கப்படக்கூடிய இந்த நிகழ்வானது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வு. இந்த சித்திரை திருவிழாவினுடைய முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டினுடைய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான மதுரை சித்திரை திருவிழா குறித்த அறிவிப்பானது தற்போது வெளியாகி இருக்குங்க. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 10 நாள் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வாங்க. இந்நிலையில் இந்த ஆண்டு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடைபெற இருக்கு அப்படின்னே சொல்லணும். அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விழாவில் ஒன்று அப்படின்னா அது மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தாங்க. மதுரையை குலுங்க குலுங்க ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மதுரை சித்திரை திருவிழா அப்படின்னா சும்மாவாங்க. மதுரை மக்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த அற்புதமான திருவிழாவை பற்றின விஷயங்களை இந்த பதிவில் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்பவே பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் மதுரையில் ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்தை சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுங்க. இந்த திருவிழா ஒரு மாத காலத்துக்கு நடக்கும். முதல் 15 நாட்கள் மீனாட்சி அம்மன் பதவியேற்பும் அவருடைய திருமணமும், அடுத்த 15 நாட்கள் கள்ளழகர் வைகை ஆற்றுக்கு எழுந்தருளக்கூடிய விழாவும் நடக்கும். 400 வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கள்ளழகர் அழகர் கோவிலில் இருந்து கிளம்பி அலங்காநல்லூருக்கு போய் சேருவார். அங்கே கள்ளழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து அலங்காரம் செய்வாங்க. அழகருக்கு அலங்காரம் செய்யக்கூடிய ஊர் அப்படின்றதுனால இந்த ஊருக்கு அலங்காநல்லூர் அப்படின்ற பேரும் வந்தது. இதுவே காலப்போக்கில் மருவி அலங்காநல்லூர் அப்படின்னு ஆணிச்சிங்க. அலங்காநல்லூரில் இருந்து தேனூருக்கு வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் கொடுப்பாரு. இதனால தான் மண்டூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த ஊர் மண்டியூராக பிறகு வண்டியூராகி போனது அப்படின்ற ஒரு காலப்போக்கும் இருக்குது. 400 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் தேனூரில் தான் நிகழ்ந்துட்டு இருந்தது. அப்போ மதுரையில் மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் தான் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவத்தை மதுரைக்கு மாற்றி அமைத்தார். சைவம் வைணவத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய விதமாகத்தான் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தார் திருமலை நாயக்கர். அதே போல மாசி மாதத்தில் நடைபெற்றக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவையும் சித்திரை மாதத்திற்கு மாற்றி அமைத்தது இவர்தாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் பொழுது என்ன நிறத்தில் பட்டு உடுத்தி இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுவதற்கூடிய ஒன்று. அழகர் எந்த நிறத்தில் பட்டு உடுத்திருக்கிறாரோ அந்த நிறத்தில் அந்த வருடம் நல்லதும் கெட்டதும் நடக்கும் அப்படின்னு பக்தர்களால் நம்பப்படுது. பச்சைப்பட்டு உடுத்தி அழகர் வந்தார் அப்படின்னா நாடு ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வெள்ளை மற்றும் ஊதா நிறப்பட்டு உடுத்தி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படின்னும், மஞ்சள் பட்டு உடுத்தி வந்தாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னும், அதே நேரம் சிவப்பு பட்டு உடுத்தி வந்தார்னா அந்த வருடம் போதிய அளவில் விளைச்சல் இருக்காது அப்படின்னும் சொல்லுவாங்க. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் பொழுது முழு நிலவு ஒளி வீசுமா. மக்கள் முழங்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியானது பொங்கி காணப்படும். மக்கள் முகமெல்லாம் மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. கோவிந்தா அப்படின்ற கோஷத்தால் மதுரையே அதிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க குதிரையில் வைகை ஆற்றுக்கு கள்ளழகர் கிளம்பியதுமே வைகையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய ஆரவாரம் அதிகமாகிடுமா. வைகையில் ஓடுகின்ற நீரில் நின்றுக்கிட்டு தன்னை தரிசிக்க காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கான ஆடி அசைஞ்சு கள்ளழகர் வருவதை காண்றதுக்கே தனி அழகாக இருக்குங்க. அதாவது கள்ளழகருடைய பெருமை அப்படின்றது தனியாகவே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் சித்திரை திருவிழாவை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சித்திரை திருவிழா அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்துக்கும் கள்ளழகர் இறங்குறதுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கள்ளழகராக இருக்கக்கூடிய அழகர் மீனாட்சியினுடைய அண்ணனாக அவங்களுடைய திருமணத்தை காண்றதுக்கு வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில சம்பவங்களை குறித்து தான் இந்த சித்திரை திருவிழாவானது விளக்குதுங்க. வைகையில் அழகர் இறங்குவதனால தான் இன்னமும் இந்த ஆறு உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு மதுரை வாசிகள் பெருமையாக கூறக்கூடிய அளவிற்கு கள்ளழகர் வைகையில் இறங்கக்கூடிய நிகழ்வு காலமானது
காலம் காலமாக வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். பொதுவாக மதுரையில் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் கள்ளழகர் வைகையில் கால் பதிக்கக்கூடிய நேரத்தில் பக்தர்கள் பரவசத்தோடு எழும்பி கோவிந்தா அப்படின்னு முழக்கம் போடுவாங்க. அதை கேட்க பலருக்கும் கண்களில் கண்ணீர் பெருகுமா. இந்த ஆண்டு கள்ளழகர் மதுரைக்கு வராவிட்டாலும் வைகையாறு போல உருவான செயற்கை ஆற்றில் இறங்கி அருள்பாலித்திருக்காரு. மதுரையில் வைகையாறு வந்தது எப்படி, கள்ளழகர் ஏன் வைகையில் இறங்குறார் அப்படின்னு பல புராண கதைகள் வந்து இருக்குங்க. அதில் சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் கல்யாணம், அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் என்றால் சும்மாவா? ஊரே திருவிழா கோலம் பூண்டு 33 தேவர்களும் பூத கணக்களும் மதுரைக்கு புறப்பட்டு வந்திருக்காங்க. அறுசுவை விருந்துகள் தயார் செய்யப்பட்ட நிலையில மலைமலையாக சாதம் சமைக்கப்பட்டது. திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேர் சாப்பிட்டும் உணவு காலியாகவில்லையாம், மலைமலையாக குவிந்திருந்தது. அதை பார்த்த அன்னை மீனாட்சி, உணவுகள் இவ்வளவு இருக்கிறதே, என்ன செய்வது என்று சிவபெருமானிடம் கேட்டிருக்காங்க. உடனே சிவபெருமான் குண்டோதரர்கள் இருவரையும் அங்கு வரவழைத்திருக்காரு. மீதம் இருக்கக்கூடிய சாதம் பலகாரங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுமாறு அவர்களை பணிந்திருக்காரு. அவர்களும் இருவருமே அடுத்த சில நிமிடங்கள்லேயே அத்தனை உணவுகளையும் பலங்காரங்களையும் வேகமாக தின்று தீர்த்து விட்டன. தாகத்தை தணிக்க பெரிய அண்டாக்கள்ல இருந்த தண்ணீரை மடக்கு மடக்கு அப்படின்னு குடிச்சிருக்காங்க. பெரிய அண்டாக்கள் எல்லாம் அவர்களுக்கு சிறிய டம்ளர்கள் போல இருந்தது. அந்த தண்ணீர் அவர்களுக்கு போதவில்லையாம். தாகம் தாகம் என்று கத்தி இருக்காங்க. அப்போ சிவபெருமான் தன்னுடைய கைகளை பூமியில வைத்து அழுத்த அங்கு ஒரு நதியே உருவானதாம். அந்த நதிநீரை குடித்து குண்டோதரர்கள் தாகம் தணிந்திருக்காங்க. சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால அந்த நதி வைகை அப்படின்னு ஆயிற்று அப்படின்னு புராண கதைகள் வந்து சொல்றதுண்டு. தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய செய்தியை கேள்விப்பட்டு கள்ளழகர் திருக்கோலத்தோடு அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில் இருந்து இறங்கி சகல கோலாகலங்களோடு மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க. வரவழியில எங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாத்துக்கும் வந்து காட்சி கொடுக்கறதுனால நின்று வந்ததுனால தங்கையினுடைய திருமணத்தை காண முடியாமல் போயிடுது. திருமணம் முடிந்த பின்னர் தான் அழகர் மதுரைக்கே வர அதே சோகத்தோட வைகையில எழுந்தரிக்கிறார் அப்படின்னு புராண கதைகள் எல்லாம் சொல்றாங்க. மற்றும் ஒரு கதை பார்க்கும் பொழுது வேற மாதிரி இருக்குங்க. சுதபஸ் அப்படின்ற ஒரு முனிவர் நூபுகரையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவகங்களோடு அவ்வழியே வந்திருக்காரு. பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் பவ அப்படின்னு சாபம் இட்டிருக்காரு. உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்துக்காக வழி கேட்டபோது, வைகை தீர்த்த கரையில நீ தவம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, சித்தரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு வழிய சொன்னாரு துர்வாசர். இந்த புராண கதையின்படி வைகை கரையில தவம் செய்யக்கூடிய சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க தான் கள்ளழகர் மதுரைக்கு வந்து வைகையில கால் பதிப்பதாக புராணங்கள் வந்து சொல்றது. விஷயங்களுக்காக தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் கால் பதிப்பதாக புராண கதைகளே வந்து இருக்குங்க. மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரருடைய திருமணத்தை காண்றதுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய கள்ளழகர் தன்னுடைய வருகையின் பொழுது பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து காட்சி கொடுப்பதால அவரால் சரியான நேரத்திற்கு வர முடியாமல் போகவே நிறைய பிரச்சனைகளானது அங்கே எழுந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்குமே அழகர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஆரவாரம் தானே. அனைவரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த ஆரவாரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மதுரைக்கு போய் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் தரிசனம் செய்ததுண்டா அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சித்திரை திருவிழா அப்படின்னா எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது இந்த மதுரை தாங்க. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வுகளில் உள்ள ஒன்றாக இருக்கக்கூடியதுனா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் தாங்க. இந்த திருக்கல்யாணம் காரணமாக தான் மதுரை நகரமே விழா கோலத்தோடு வந்து பூண்டிருக்கும். இதில் ஏராளமான பக்தர்களும் வந்து கலந்துப்பாங்க. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை நேரிலும் டிவிகளிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக கண்டு தரிசனம் செய்து மீனாட்சி அம்மனுடைய அருளை வந்து பெற்றிருக்காங்க. திருமண கோலத்தில் காட்சி தந்த மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனை ஏராளமாக பக்தர்கள் வழிபட்டனர். மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணமானது நடக்கும் பொழுது அந்த திருக்கல்யாணத்தை வைபவத்தை பார்த்தா விரைவில் திருமணம் கூடும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி தாங்க மீனாட்சி அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் நடைபெறக்கூடிய சமயத்தில் தாங்களும் தாலி சரடு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தன்னை போல மற்ற பெண்களும் அன்னை மீனாட்சி தீர்க்க சுமங்கலி வரத்தை அருள்வாள் அப்படிங்கிறதும் நம்பிக்கை தாங்க. ஸோ பக்தர்களுடைய பக்தி பரவசத்திற்கு இடையே திருக்கல்யாணம் நடைபெற்று முடிந்தது. தொடர்ந்து திருக்கோலத்தில் சுவாமியும் அம்பாளும் கோவிலை வலம் வந்து மாலையில் பூம்பல்லக்கு வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வருவாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அந்த சந்தோஷமாக இருக்கும். வீதிகளெல்லாம் திருத்தேரோட்டம் நடைபெற்று
ஊரே பார்த்தீங்கன்னா ரொம்ப திருவிழா கோலத்தில் வந்து காணப்படும்னு சொல்லுவாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரையில் பல்வேறு பகுதிகளில் திருமண விருந்திற்கு ஏற்பாடும் வந்து செய்வாங்க. ஏறக்குறைய 1,00,000 பக்தர்களுக்கு தடபுடலாக திருமண விருந்துகளும் வந்து செய்வாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண ஏராளமானோர் மாசி வீதிகளில் கூடி வந்து நிற்பாங்களாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருக்கல்யாணத்தை நேரடியாக வந்து பார்த்துருக்கீங்களா? மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களான்றலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை தரிசித்தபடி வீதிகளில் அமர்ந்து பெண்கள் பலரும் பார்த்திங்கன்னா தாலி சரடரை வந்து மாற்றிப்பாங்க. ஸோ இது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி நிறைய சிறப்புகளோடு இருக்கக்கூடிய சித்திரை திருவிழாவை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளை பற்றியும் சித்திரை திருவிழாவை பற்றியும் நிறைய விஷயங்களை பார்த்தீங்க இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.